ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 19ஆம் பாசுரத்தில் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். கீழ்ப்பாசுரத்திலே நப்பின்னை துயிலுணர்ந்த பின் அவள் கதவை திறக்க முற்பட அதை கண்ட கண்ணபிரான், நாம் முந்திக் கொண்டு இவள் அடியவர்களை ஆட்கொள்ள வேணும் என்று அவளை பிடித்திழுத்து படுக்கையில் தள்ளி அவள் திருமேனி ஸ்பர்சத்தினால் அனைத்தையும் மறந்து மயங்கி கிடந்தான். இதை சாலகவாசல் வழியே கண்ட ஆய்ச்சிமார்கள், நிலை விளக்குகளானவை நாற்புறமும் எரிந்தபடி நிற்க யானை தந்தங்களினால் செய்த கால்களை உடைய கட்டிலே மெத்தென்று இருப்பதாயும் அழகு, குளிர்த்தி, மென்மை, பரிமளம், வெண்மை என்ற 5 குணங்களை உடைய படுக்கையின் மீதேறி கொத்து கொத்தாக அலர்கின்ற பூக்களை அணிந்த கூந்தலை உடைய நப்பின்னை பிராட்டியினுடைய திருமார்பின் மீது உன்னுடைய அகன்ற திருமார்பை வைத்துக் கொண்டு மிதுன சேர்த்தியாய் இணை பிரியாமல் பள்ளி கொள்கின்ற பிரானே, வாய் திறந்து ஒரு வார்த்தை அருள வேணும் என்று இவர்கள் கூப்பிட அவனும் இதோ வந்து கதவை திறக்கிறேன் என்று கூற முயல உடனே நப்பின்னை, நம் முயற்சியை தடுத்த இவன் முயற்சியை நிறைவேற விடுவேனோ என்று அவன் கழுத்தை கட்டி அமுக்கிக் கொண்டு கிடக்க அதை கண்ட ஆய்ச்சிமார்கள், கருத்ததாய் பெரிதான கண்களை உடையவளே, நீ உன் கணவனான கண்ணபிரானை ஒரு நொடி பொழுது கூட படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாதபடி உன் மையிட்ட கண்ணினால் வசீகரித்த பின் அவனால் எங்களை எப்படி நோக்க முடியும்? இப்படி க்ஷணகாலம் கூட அவனை பிரிந்து தரித்திருக்க மாட்டுகிறாய் இல்லை. இது உன் ஸ்வபாவத்திற்கு பொருந்துமோ? அடியவர்களான எங்களை அவனோடு சேர விடுவாயாக என்று பிரார்த்திக்கின்றனர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.